Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce, Unit 13, International Trade. இந்த வீடியோவில் International Bank for Reconstruction and Development, IBRD, அதாவது World Bank பற்றி பார்க்க போகிறோம். இந்த IBRD, அதாவது World Bank அப்படின்றது IMF உடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன். டெஸ்ட் நம்பர் 3. Question number 1. The membership of the DAS is a prerequisite for the membership of the World Bank, IMF, UNO, ADB, none of the above. அதாவது International Monetary Fund, United Nations Organization, Asian Development Bank, none of the above. இது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு பேங்க்கில் மெம்பர் ஆகணும்னா தேவையான முன் தகுதி ப்ரீ ரிக்வசிஸ்ட் முன் தேவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெம்பர்ஷிப் ஆகணும்னா இந்த வேர்ல்ட் பேங்க்கோடைய மெம்பர்ஷிப் ஆகணும்னா கண்டிப்பாக ஐஎம்எஃப்ஓடைய மெம்பராக இருக்கணும். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோடைய மெம்பராக இருக்கிறவங்க எல்லாமே வேர்ல்டு பேங்க்கோடைய மெம்பராக மாறிடலாம் அந்த கண்ட்ரீஸ். செகண்ட் கொஸ்டின். The DAS is vested with full authority and control over the activities of the World Bank. The World Bank உடைய activities, complete activity கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபுல் அத்தாரிட்டி அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா, போர்ட் ஆஃப் கவர்னர்ஸா, போர்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸா, ஆல் தி எபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ். போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் தான் ஃபுல் அதிகாரமும் கண்ட்ரோலும் வேர்ல்ட் பேங்கோட ஆக்டிவிட்டீஸில் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 3. ஜெனரலி ஈச் மெம்பர் கண்ட்ரி அப்பாயிண்ட்ஸ் இட்ஸ் டேஸ் ஆஸ் ஏ கவர்னர் ஃபார் தி போர்ட் ஆஃப் வேர்ல்ட் பேங்க். இந்த வேர்ல்டு பேங்க்கோடைய கவர்னராக ஒவ்வொரு கண்ட்ரியும் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அவங்களுடைய மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம், ரெப்ரசன்ட் பண்ணலாம். பொதுவாக இந்த மெம்பர் கண்ட்ரி யாரை இந்த வேர்ல்டு பேங்க்கோடைய போர்டில் கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியா, கவர்னர் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்கியா, ப்ரைம் மினிஸ்ட்ரியா, இல்லை இண்டஸ்ட்ரியல் மினிஸ்ட்ரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜெனரலாக ஃபினான்ஸ் மினிஸ்டரை தான் அந்த போர்டில் கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கண்ட்ரியும். ஜெனரலி பொதுவாக ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியும் தன்னுடைய கவர்னராக, தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கவர்னராக அந்த போர்டில், வேர்ல்டு பேங்கோடைய போர்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆல்டர்னேட் டைரக்டராக, ஆல்டர்னேட் கவர்னராக கவர்னர் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்கை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் ஆல்டர்னேட் கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஒவ்வொரு கண்ட்ரியோடைய மெம்பர் கண்ட்ரியோடைய, அதாவது வேர்ல்டு பேங்க்கோடைய ஒவ்வொரு மெம்பர் கண்ட்ரியோடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பொதுவாக கவர்னராக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கண்ட்ரியும். அதே மாதிரி ஆல்டர்னேட் கவர்னராக சென்ட்ரல் பேங்க்கோடைய கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கொஸ்டின் நம்பர் 4. த டோட்டல் மெம்பர்ஷிப் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க்கோடைய டோட்டல் மெம்பர்ஷிப் எவ்வளோ இன்னைக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 189, 190, 181, 192 கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே படித்தோம். ப்ரீ ரிக்வசிஸ்ட் கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேர்ல்டு பேங்க்கில் மெம்பர் ஆகணும்னா ஐஎம்எஃப்பில் மெம்பராக இருக்கணும். அப்போ ஐஎம்எஃப்பில் இருக்கக்கூடிய மெம்பர் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக வேர்ல்டு பேங்கோடைய மெம்பர்ஷிப்பில் வந்துடுவாங்க. ஆனால் ஐஎம்எஃப்வுடைய மெம்பர்ஷிப் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டெஸ்ட் நம்பர் 2ல் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது ஐஎம்எஃப்பில் 190 மெம்பர்ஸ் இருக்கிறதா பார்த்தோம். ஆக்சுவலி 189 கண்ட்ரீஸும் கொசாவாவும் தான் இதனுடைய மெம்பர். அதனால் இங்கே வேர்ல்டு பேங்க்கில் ஐஎம்எஃப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரி மெம்பர்ஷிப் மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாமே வேர்ல்டு பேங்க்லேயும் மெம்பர் ஆகிடலாம். ஐஎம்எஃப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் மெம்பர்ஸ் எல்லாமே இங்கே அப்போது ஆக்சுவலி கண்ட்ரி மெம்பர்ஷிப் ஐஎம்எஃப்பில் 189 தான். ஸோ 189 மெம்பர்ஸ் தான் இந்த வேர்ல்டு பேங்க்கில் இருக்காங்க. பட்டு ஐஎம்எஃப்பில் பார்க்கும்போது 190 கொசோவாவையும்
மெம்பராக ஆட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து யூஎன்ஓ வந்து ஒரு கண்ட்ரியாக அங்கீகரிக்கப்பட்டது வந்துட்டு 189 தான். அந்த 189 கண்ட்ரீஸ் மட்டும்தான் வேர்ல்டு பேங்க்கில் மெம்பராக இருக்கும். Question number 5. The bank called International Bank for Reconstruction and Development, IBRD, it is otherwise called World Bank, a sister institution of IMF, came into existence on. பாருங்க, IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோடைய ஒரு சிஸ்டர் இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த வேர்ல்டு பேங்க் அப்படி சொல்லப்படுகின்ற ஐபிஆர்டி, பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இது என்னைக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, எந்த டேட்டில் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்னு கேட்குறாங்க. 25th June 1946, 27th December 1945, July 1944, 27th December 1947 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் 27th December 1945. இதில் பாருங்கள், இந்த 25th December 1945 கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். ஆனால் வந்து 25th June, the first option, 25th June 1946 அப்படின்றது பிகின்ஸ் டு ஸ்டார்ட் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆனது 25th June 1946 தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு, செயல்பட தொடங்கியது. ஆனால் அது நடப்பில் வந்தது வந்து 27th December 1945. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 1944 அப்படின்றது ஃபார்மேஷன் ஆன டேட். ஃபார்மேஷன் ஆனது இந்த வேர்ல்ட் பேங்க் வந்து ஃபார்மேஷன் ஆனது வந்து 1944. அது எக்ஸிஸ்டன்ஸ் ஆனது வந்துட்டு 27th December 1945. அதேமாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் 25th June 1946ன்றது அந்த ஆப்ரேஷனுக்கு வந்த டேட். அந்த ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் நடைமுறை செயல்பட தொடங்கியது வந்து அந்த டேட்டில். அதனால் இந்த டேட் எல்லாமே இருக்குது. ஒரு டேட் மட்டும்தான் இதில் சும்மா இருக்குது, அதாவது 1947 மட்டும்தான். அது சும்மா ஒரு ஆப்ஷன். மற்ற மூணுமே வந்து ஒரு இந்த வேர்ல்டு பேங்க் கூட ரிலேட்டான டேட் தான். 6th question, present president of the World Bank. வேர்ல்டு பேங்க்கோடைய தற்போதைய, அதாவது இன்றைக்கி டேட்டில் 2021 டேட்டில் இன்றைக்கி டேட்டில் யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேவிட் மால்பாஸா, மார்ஷலா, ஜான் மெக்லாயா, யூஜின் ராட்பர்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு டேவிட் மால்பஸ் இவர் தான் தற்போதைய பிரசிடெண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் பேங்க். 7th question, the president of the World Bank is traditionally an dash. இந்த வேர்ல்ட் பேங்கோடைய பிரசிடெண்ட் பொதுவாக பாரம்பரியமாக யார் இருப்பாங்க? அமெரிக்கன் இருப்பாங்களா, இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான், யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய நபர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியுமா, இல்லை ஒரு இந்தியன் தான் இருக்க முடியுமா பிரசிடெண்ட்டாக, இல்லை யார் வேணாலும் எனி இண்டிவிஜுவல், எந்த தனிப்பட்ட நபரும் இந்த எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் பிரசிடெண்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக வேர்ல்டு பேங்க்கோடைய பிரசிடெண்ட் யாராக தான் இருக்க முடியும் அப்படின்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அமெரிக்கன் தான் பொதுவாக வேர்ல்டு பேங்க்கோடைய பிரசிடெண்ட். இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஐஎம்எஃப் உடைய சீஃப் வந்து யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா யூரோப்பியன் இருப்பாங்க. ட்ரெடிஷ்னலாக யூரோப்பியன் தான் இருப்பாங்க. ஐஎம்எஃபோடது, வேர்ல்டு பேங்க்கோடது வந்து அமெரிக்கன் தான் இருப்பாங்க. ட்ரெடிஷ்னலாக அமெரிக்கன் தான் இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும், இந்த ஐஎம்எஃபோடைய சிஸ்டர் கன்சர்ன் தான் இந்த வேர்ல்டு பேங்க். அதாவது ஆர்டி எல்லாம் வந்து ஐடிஏ இதெல்லாம் வந்து அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஐஎஃப்சி, இது எல்லாமே வந்து அமெரிக்காவில் தான் அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதாவது வாஷிங்டன் டிசியில் தான் இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. மெயினாக அன்றைக்கி செகண்ட் வேர்ல்டு வார் முடியும் பொழுது அன்றைக்கி வந்து யாருடைய கை ஓங்கி இருந்துச்சுன்னு கேட்டால் அமெரிக்கா அண்டு யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷோடைய கை தான் ஓங்கி இருந்தனால அவங்க தான் அதில் எல்லாமே இது உருவாக்குனது எல்லாமே அவங்க தான். பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன், பிரிட்டிஷும் அமெரிக்கனும் ரெண்டு ஆத்தர்ஸோடைய ஐடியாவில் உதிச்சது தான் இந்த வேர்ல்டு பேங்க் எல்லாமே, அதாவது ஐஎம்எஃபோடைய இந்த எல்லாமே. அப்போது ஐஎம்எஃபோடைய பிரசிடெண்ட் வந்து பொதுவாக ட்ரெடிஷ்னலாக ஒரு யூரோப்பியன் தான் இருப்பாங்க. அதேமாதிரி வேர்ல்டு பேங்க்கோடைய பிரசிடெண்ட் வந்து ஒரு அமெரிக்கன் தான் ட்ரெடிஷ்னலாக இருக்க முடியும். 8th question,
founding fathers of both the World Bank and the International Monetary Fund, the International Monetary Fund, I mean World Bank, இதெல்லாம் வந்து இதோடைய ஃபவுண்டிங் ஃபாதர், இதோடைய தொடக்க ஸ்தாபக தந்தை அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த ஐடியா க்ரியேட் பண்ணுறவங்க தான் இதோடைய ஹெட்டாக இருக்கும், தந்தையாக ஃபாதராக இருக்க முடியும். அப்போ ஃபவுண்டிங் ஃபாதர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடியும் பொழுதே, ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் தொடங்குறதுக்கு முன்னாலேயே இந்த ஐடியா க்ரியேட் ஆயிடுச்சு. லிக்விடிட்டி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காகவும், வேர்ல்டோடைய லிக்விடிட்டி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காகவும், கண்ட்ரீஸ்க்கு இடையில் ஒரு நல்ல கோஆப்ரேஷன் உண்டாக்குறதுக்காகவும் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு உருவாக்குறதும், அப்புறம் இந்த ஃபினான்ஸும் அதேமாதிரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் நிறைய தகர்ந்து இருந்துச்சு, எக்கனாமிக்கலாக தகர்ந்து இருந்துச்சு. அந்த தகர்ந்த எக்கனாமியை புனரமைக்கிறதுக்காக, அதனால தான் அந்த வேர்ல்டு பேங்க் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ரீகன்ஸ்ட்ரக்ஷன், புனரமைத்தல் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அதுக்காக தொடங்கப்பட்டதாக இதெல்லாம். இது தொடங்குறதுக்கு யாருடைய ஐடியா காரணம், யார் வந்து ஃபவுண்டிங் ஃபாதர் கேட்குறாங்க. ஸோ ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட்டா, இல்லைன்னா பிரிட்டன் வுட்டா, ஜான் மேனார்டு கீன்ஸா, இல்லை போத் ஏஎன்சியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே இது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் தொடங்குறதுக்கு முன்னாலேயே இந்த ஐடியா, இந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம், வேர்ல்டில் இருக்கக்கூடிய மானிட்ரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த 2 பிளானை உண்டாக்குனாங்க. தட் இஸ் கால் ஒயிட் பிளான் அண்ட் கீன்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூரோப்பியன் அண்ட் ஒன் அமெரிக்கன், ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட்டும் ஜான் மேனார்டு கீன்ஸ், இவங்க 2 பேர் தான் இந்த ஐடியா பிளான் பண்ணாங்க. தட் தி ரீசன் தே போத், ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட்டும் ஜான் மேனார்டு கீன்ஸும், அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் போத் தி வேர்ல்ட் பேங்க் அண்ட் தி இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சொல்கிறோம். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பேர் இருக்கிறது பிரிட்டன் வுட். பிரிட்டன் வுட்ன்றது ஒரு ஆளோட பேர் கிடையாது. இட் இஸ் அ பிளேஸ் இன் அமெரிக்கா. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நடந்த அந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில், அங்கே நடந்த அந்த பிரிட்டன் வுட்ன்ற இடத்துல நடந்த கான்ஃபரன்ஸில் தான் இந்த முடிவு, இந்த 2 பேருடைய பிளானை யூஸ் பண்ணி இந்த வேர்ல்டு பேங்க்கு, அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டும் உருவாக்குறதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது இந்த பிரிட்டன் வுட். அப்போ பிரிட்டன் வுட்ன்றது ஒரு நபருடைய பேர் கிடையாது. இட் இஸ் அ பிளேஸ். அப்போ இதோடைய ஃபவுண்டிங் ஃபாதர் வந்து ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் அண்ட் ஜான் மேனார்டு கீன்ஸ், அதாவது போத் ஏ அண்ட் சி. இங்கே பீன் போட்டிருக்கு, ஏஎன்சி. கவனிச்சிடணும் இந்த பாயிண்ட், ஏஎன்சி. 9th question, the first country to receive a World Bank loan was. வேர்ல்டு பேங்க் தொடங்கினதுமே எந்த கண்ட்ரி ஃபஸ்ட்டு இந்த லோனை வாங்கினாங்க, ஃபஸ்ட்டு கண்ட்ரி யார் ரிசீவ் பண்ணது, வேர்ல்டு பேங்க்லேருந்து லோனை ரிசீவ் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. ஃப்ரான்ஸ், இந்தியா, அல்ஜீரியா, அர்ஜென்டினா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு கண்ட்ரி வேர்ல்டு பேங்க்லேருந்து லோனை ரிசீவ் பண்ணுறது வந்து ஃப்ரான்ஸ் தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரி வேர்ல்டு பேங்க்லேருந்து லோனை ரிசீவ் பண்ண கண்ட்ரி. இவங்க கூட வேறு யாருக்கு எந்த கண்ட்ரி இருந்தாங்கன்னா போலாண்ட் அண்ட் சிலி, போலாண்டும் சிலியும் அதுக்கப்புறம் இவங்க கூட லோன் வாங்கின நபர் கண்ட்ரிகள். அப்போ ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு ரிசீவ் வேர்ல்டு பேங்க் லோன் வாஸ் ஃப்ரான்ஸ். அவங்க கூட அதுக்கப்புறம் யாரும் வாங்கினாங்க கேட்டால் போலாண்ட் அண்ட் சிலி. Question number 10. The board of directors consist of the World Bank Group president and dash executive directors. இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வேர்ல்டு பேங்க் குரூப்புன்றது இந்த இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டும், அதேமாதிரி ஐடிஏ, ஐஎஃப்சி, இதெல்லாம் வந்து வேர்ல்டு பேங்க் குரூப்பில் வரக்கூடிய 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இந்த வேர்ல்டு பேங்க் குரூப்போடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் வந்துட்டு என்ன இருப்பாங்கன்னா, ஒரு பிரசிடெண்ட்டும் எத்தனை எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. 24 25 28 27 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி 25 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அடிக்கடி சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம இன்றைக்கியுடைய நிலைமையில் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இன்றைக்கி வந்து 25 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க. Question number 11.
ஃபஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க்கோடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட், வேர்ல்டு பேங்க் ஸ்டார்ட் பண்ணதுமே அதோடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. யூஜின் மேயரா, ஜான் ஜே மெக்லா, சி ஆப்ஷன் சி யூஜின் ஆர் பிளாக் சீனியர், அப்புறம் ஆப்ஷன் டி ஜார்ஜ் வுட்ஸ். இதில் யார் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக வேர்ல்டு பேங்க்கில் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க் இஸ் யூஜின் மேயர். இந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தது யூஜின் மேயர், செகண்ட் ஒன் இஸ் ஜான் கே மெக்லாய், தேர்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தது யூஜின் ஆர் பிளாக் சீனியர், அண்ட் ஃபோர்த் பிரசிடெண்ட் வந்து ஜார்ஜ் வுட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்றைக்கியோடைய பிரசிடெண்ட் யாருன்னு, மால்பஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். Question number 12. Only Indian who served as World Bank chief economist during the period 2012-2016. வேர்ல்டு பேங்க்கில் சீஃப் எக்கனாமிஸ்டாக ஒரு இந்தியன், ஒரே ஒரு இந்தியன் தான் இருந்திருக்காரு, இதுவரை சர்வ் பண்ணியிருக்காரு. 2012-2016 அந்த பீரியடில், அந்த 5 years பீரியடில் இருந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரகுராம் ராஜனா, கீதா கோபிநாத்தா, கௌஷிக் பாசுவா, இல்லை சக்தி காந்ததாசா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் பார்த்தோம், IMF. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் வந்து எக்கனாமிக்ஸ்ட்டு, இந்தியாவுடைய தற்போதைய எக்கனாமிக்ஸ்ட் வந்து இந்தியன் ஆரிஜின் கீதா கோபிநாத்னு பார்த்தோம் IMFல. அதேமாதிரி ஒன்லி இந்தியன் சிட்டிசனாக இருந்த ஒரு நபர் வந்து சீஃப் எக்கனாமிஸ்டாக இருந்தது ரகுராம் ராஜன் பார்த்தோம் IMFல. இந்த IMFோடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன் தான் வேர்ல்டு பேங்க். இந்த வேர்ல்டு பேங்க்குடைய சீஃப் எக்கனாமிஸ்டாக இருந்த ஒன்லி இந்தியன் வந்துட்டு கௌசிக் பாசு. அப்போ இதில் நம்மளுக்கு தெரியும் ரகுராம் ராஜன் வந்து only Indian citizen who served as a chief economist of the International Monetary Fund. அதே மாதிரி இந்தியன் ஆரிஜின் கேரளா கவர்மெண்ட்டோடைய அட்வைசராக இருந்தார், எக்கனாமிக் அட்வைசராக இருந்த நபர் கீதா கோபிநாத் இஸ் த ப்ரெசன்ட் சீஃப் எக்கனாமிஸ்ட் ஆஃப் தி IMF. பட் அதே டைமில் 2012-2016 இந்த வேர்ல்டு பேங்க்கோடைய சீஃப் எக்கனாமிஸ்டாக இருந்த ஒரே இந்தியன் வந்துட்டு கௌசிக் பாசு மட்டும்தான். இந்த சக்தி காந்ததாஸ்ன்றது இன்னைக்கு வந்து RBIயோடைய கவர்னர். Question number 13. The country having highest voting power after United States at the World Bank. இந்த வேர்ல்டு பேங்க்கில் ஓட்டிங் பவர், ஏன்னா டிசிஷன் மேக்கிங் எடுக்கும்போது எந்த டிசிஷனாக இருந்தாலும் ஃபைனலி யுனானிமஸாக சில டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. இஃப் தெர் இஸ் எனி ஒப்பீனியன், டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், கண்ட்ரிகளோட டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தால் ஓட்டிங் பண்ணி தான் டிசைட் பண்ணுவாங்க. அதில் ஹையஸ்ட் ஓட்டிங் பவர் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் ஓட்டிங் பவர், பொதுவாக ஹையஸ்ட் ஓட்டிங் பவர் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு தான் ஓட்டிங் பவர் எப்போதும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த யுனைடெட் ஸ்டேட்டுக்கு அப்புறம் யாருக்கு வந்து ஹையஸ்ட் ஓட்டிங் பவர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. யுனைடெட் கிங்டம், அதாவது பிரிட்டன், யுனைடெட் கிங்டம்க்கா, ஜப்பான்க்கா, சைனாவுக்கா, ஜெர்மனிக்கான்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓட்டிங் பவர் வந்துட்டு இதுக்கு முன்னால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பேங்க் வேர்ல்டு பேங்க் அந்த க்ரியேட் பண்ணும்போது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுற டைமில் அன்னைக்கு வந்து பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் அதே மாதிரி கிரேட் பிரிட்டன், அப்படி யுனைடெட் கிங்டத்துக்கு தான் அதிக ஓட்டிங் பவர் இருந்துச்சு. 2010 அந்த ஓட்டிங் பவரை ரிவைஸ் பண்ணாங்க. எதுக்காக ரிவைஸ் பண்ணாங்க கேட்டிங்கன்னா, they want the world community want to increase the role of developing country. இந்த டெவலப்பிங் கண்ட்ரியோடைய வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய ரோலை, டெவலப்பிங் கண்ட்ரியோடைய ரோலை, அதாவது அவங்களுடைய வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஓட்டிங் பவரை ரிவைஸ் பண்ணாங்க. அப்போது பழைய ஓட்டிங் பவரில் ரிவைஸ் பண்ணாங்க 2010 ஓட்டிங் பவரை ரிவைஸ் பண்ணும்போது சில நபர்களுடைய ஓட்டிங் பவர் மாறல. அதாவது அமெரிக்காவோடது, யுனைடெட் ஸ்டேட்டோடது, ரஷ்யாவோடது, சவுதி அரேபியா, இவங்களுடைய ஓட்டிங் பவர் சேஞ்ச் ஆகலை. பட் மற்றவங்களுடைய ஓட்டிங் பவர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி சேஞ்ச் ஆனாலும் என்ன ஆகி போயிடுச்சுன்னு கேட்டால், அது தொடங்கும் போது ஓட்டிங் பவர் ஹையஸ்ட்டாக இருந்தது யுனைடெட் ஸ்டேட்டும் அண்ட் யுனைடெட் கிங்டமும். பட் ரிவைஸ் பண்ணும்போது யுனைடெட் ஸ்டேட்டுக்கு அப்புறம் ஹையஸ்ட் ஓட்டிங் பவர் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஜப்பான்.
ஜப்பான் தான். இந்த 4 கண்ட்ரியில் ஓட்டிங் பவர் அதிகமாக இருக்க கண்ட்ரி வந்து ஜப்பான் தான். அப்போது பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பவர் இன்றைக்கி 2010க்கு அப்புறம் இந்த வேர்ல்ட் பேங்க்கில் ஓட்டிங் பவர் இருக்கக்கூடிய எப்படி இருக்குன்னா, ஆர்டர் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு யுனைடெட் ஸ்டேட் 15.35% இருக்குது. 15.85% இருக்குது. அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு வந்து 6.84% இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சைனா தான் இருக்குது 4.42. சைனாக்கு அப்புறம் ஜெர்மனி இருக்குது 4%. அப்புறம் தான் யுனைடெட் கிங்டம் 5th பொசிஷன் வந்துருச்சு. யுனைடெட் கிங்டம் 2nd பொசிஷனில் இருந்த யுனைடெட் கிங்டமோட ஓட்டிங் பவர் வந்து 5th பொசிஷன் இருந்துச்சு. யுனைடெட் கிங்டத்துக்கு வந்து 3.75%. அதே மாதிரி ஃப்ரான்ஸுக்கும் அதே மாதிரி தான் 3.75%. 7th பொசிஷனில் இந்தியா இருக்குது. இந்தியா வந்து 2.91% ஓட்டிங் பவர் இருக்குது. 2.91% ஓட்டிங் பவர் 7th பொசிஷனில் இருக்குது இந்த வேர்ல்ட் பேங்க்கில். அதே டைமில் ஐடிஏவில் வந்துட்டு ஓட்டிங் பவர் பார்க்கும்போது இந்தியா வந்து 6th பொசிஷனில் இருக்குது. அப்போ இந்த ரிவைஸ் பண்ணும்போது யாருடைய ஓட்டிங் பவர்லாம் சேஞ்ச் ஆகலன்னு கேட்டிங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸு, ரஷ்யா அண்ட் சவுதி அரேபியா அவங்கள பேக்கில் வராங்க. 7th பொசிஷனுக்கு அப்புறம் வராங்க. 8th 9th 10th பொசிஷனில் வராங்க. இந்த ரஷ்யா இந்தியாவுக்கு அப்புறம் தான் ரஷ்யாவுடைய ஓட்டிங் பவரும் சவுதி அரேபியாவோட ஓட்டிங் பவரும் அவங்களோட சேஞ்ச் ஆகாமல் அவங்க அதுக்கு வந்திருக்காங்க. பட் சேஞ்ச் பண்ணால இவங்களுடைய ஓட்டிங் பவர் ஜப்பான், சைனா, மெயினாக சைனாவெல்லாம் ஓட்டிங் பவர் அதிகமாகிடுச்சு 2010க்கு அப்புறம். 14th question, International Development Association IDA and International Finance Corporation IFC are the subsidiary of the dash. இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷனும் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இருக்குது. இது யாருடைய துணை அமைப்புகள் அப்படின்னு கேட்டிருங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMFோட தான். IBRD இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டோட தான், தட் இஸ் அதர்வைஸ் கால்ட் வேர்ல்ட் பேங்க். இல்லை RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தான். நன் ஆஃப் தி அபவான்னு கேட்டிருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இது ரெண்டுமே யாருடைய துணை அமைப்புகள்னு கேட்டிங்கன்னா IBRD அதாவது வேர்ல்டு பேங்க் அப்படி சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் தான் என்னுடைய துணை அமைப்புகள் தான் இது ரெண்டுமே. ஆனால் இந்த வேர்ல்டு பேங்க்கு எதோட துணை அமைப்பு, எதோடைய சிஸ்டர் கன்சர்ன் கேட்டால் IMFோடது. இந்த IMFோடைய சிஸ்டர் கன்சர்ன் தான் IBRD என்ற வேர்ல்டு பேங்க். அதோடைய துணை அமைப்புகள் தான் இந்த IDAவும் IFCAவும். Question number 15. Number of member countries in International Development Association IDA, International Development Association IDA ஓடல இன்றைக்கி எத்தனை மெம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். IMFல யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வேர்ல்டு பேங்க் என்ற வேர்ல்டு பேங்க் அதாவது IBRD இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்லேயும் மெம்பராக இருப்பாங்க. அதனால தான் IMFல 189 கண்ட்ரீஸ் மெம்பராக இருக்காங்க. 190 மெம்பர்ஷிப், பட் 189 கண்ட்ரி மெம்பர்ஷிப் இருக்குது. அது அப்படியே வேர்ல்டு பேங்க்லேயும் மெம்பராக இருக்கும். 189. ஆனால் IDA இந்த வேர்ல்டு பேங்க்லேயோ IMFலையோ மெம்பராக இருக்கவங்க எல்லாருமே IDAயில் மெம்பராக இருக்கணும், அதே மாதிரி IFSCயில் மெம்பராக இருக்கணும் அவசியம் கிடையாது. அதோடைய மெம்பர்ஷிப் டிஃப்ரெண்ட். அப்போது அதான் கேட்குறாங்க, இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் IDAயில் இன்றைக்கி எத்தனை மெம்பர் கண்ட்ரி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி 173 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. 173 மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. Question number 16. Considering the need for structuring the economy of less developed countries, the World Bank set up the International Development Association IDA in 1960, 1945, 1969, 1982. இப்போ வேர்ல்டு பேங்க்கோடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன், ஒரு சப்சைடரி தான் IDA இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் பார்த்தோம். எதுக்காக தொடங்கினான்றது இந்த கொஸ்டின்லேயே கொடுத்தாச்சு. கன்சிடரிங் தி நீட் ஃபார் ஸ்ட்ரக்சரிங் தி எக்கனாமி ஆஃப் லெஸ் டெவலப்ட் கண்ட்ரீஸ். இந்த லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ்க்கு அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். வேர்ல்டு பேங்க் செட்டப் பண்ணாங்க. ஸோ இன் விச் இயர் இட் இஸ் செட்டப் ஃபார் திஸ் பர்பஸ் கேட்டிருக்காங்க. 1960, 1945, 1969, 1982 கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் 1960. 1960 தொடங்கினாங்க. எதுக்காக இந்த வேர்ல்டு பேங்க் IDAவை தொடங்கினாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சரிங் தி எக்கனாமி ஆஃப் லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ். Question number 17. International Finance Corporation is an affiliate of the World Bank
and was set up in. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் நம்ம பார்த்தோம், வேர்ல்டு பேங்க்குடைய சப்சைடரி. இட் இஸ் அஃபிலியேட்டட் டு வேர்ல்டு பேங்க். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஐஎஃப்சி. ஸோ என்னைக்கு செட்டப் பண்ணாங்க கேட்டிருக்காங்க. 1960லையா, 1956லையா, 1982லையா, 1969லையான்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 1956ல். அப்போ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் ஐடிஏ இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷனும் அஃபிலியேட்டட் டு தி அஃபிலியேட் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்க்கோடைய ஒரு சப்சைடரி. இந்த ஐடிஏ வந்து 1960ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த ஐஎஃப்சிஏ வந்து 1956ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1956 ஆக்சுவலி டேட் பிரகாரம் பார்க்குறதா இருந்தால் ஜூலை 20, 1956. ஜூலை மாதம் 20 1956 தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனை செட்டப் பண்ணாங்க வேர்ல்டு பேங்க். 18th கொஸ்டின், நம்பர் ஆஃப் மெம்பர் கண்ட்ரீஸ் இன் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? ஆல்ரெடி வி டிஸ்கஸ். ஐஎம்எஃப்பில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அந்த மெம்பர் கண்ட்ரியில் ஆட்டோமேட்டிக்காக வேர்ல்டு பேங்க்கில் மெம்பர் ஆயிடுவாங்க. ஸோ 189. ஆக்சுவலி ஐஎம்எஃப்பில் 190 நம்ம சொன்னோம் ஏற்கனவே. கண்ட்ரிஸ் வந்து 189. அது அப்படியே வேர்ல்டு பேங்க்கில் மெம்பர் ஆகிட்டாங்க. அதே டைமில் ஐடிஏயில் வரும்போது வேர்ல்டு பேங்க்கில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பரும் ஐடிஏயில் மெம்பராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் 173 இருக்குது. இப்போ அதே மாதிரி ஐஎஃப்சியில் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் எத்தனை மெம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 184. இன்றைக்கி நிலைமையில் 184 மெம்பர்ஸ் இருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 19. வேர்ல்டு பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ். வேர்ல்டு பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? டு ப்ரொமோட் தி இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேடை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவா? உலகளாவிய வர்த்தகத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவா? டு ரீகன்ஸ்ட்ரக்ட் தி எக்கனாமி டேமேஜ் டியூரிங் தி வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார். இரண்டாம் உலகப் போரினால் ஏற்பட்ட பொருளாதார சீரழிவை புனரமைப்பு பண்ணுவதற்காகவா? டு ரீகன்ஸ்ட்ரக்ட் தி எக்கனாமி டேமேஜ் டியூரிங் தி வேர்ல்டு வார் 2. ஆப்ஷன் சி, டு இம்ப்ரூவ் தி அட்வர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் நான் மெம்பர் கண்ட்ரிஸ். இதில் உறுப்பினர் இல்லாத, இந்த வேர்ல்டு பேங்க்கில் உறுப்பினர் இல்லாத கண்ட்ரியோடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுடைய அட்வர்ஸ் எஃபெக்டை, அதாவது அட்வர்ஸ் எஃபெக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவா? மோசமான அந்த ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவா? இல்லை ஆல் தி எபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வேர்ல்டு பேங்க் அதோடைய ஆக்சுவலி நேமை வந்து ஐபிஆர்டி அப்படின்னு பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த மேஜராக இந்த பேங்க் தொடங்கினுடைய உத்தேசமே யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து இந்த வேர்ல்டு வார் 2னால் நிறைய டேமேஜ் ஆகிருந்துச்சு. அவங்களோட எக்கனாமியெல்லாம் தளர்ந்து போயிருந்துச்சு. அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த பேங்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க, வேர்ல்டு பேங்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் இதோட பேரே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் புனரமைத்தல் மற்றும் டெவலப்மெண்ட் வளர்ச்சி, இதுக்காக தொடங்கினாங்க. அப்போ இதில் வந்து வேர்ல்டு பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் தி எக்கனாமி டேமேஜ் டியூரிங் தி செகண்ட் வேர்ல்டு வார். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா நான் மெம்பர் கண்ட்ரிக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது, சி ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் ஆல் தி அபோவ் பார்த்தோன்னா டக்குன்னு நம்ம போட்டக்கூடாது, கவனிக்கணும். இங்கே நான் மெம்பர் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிரத்யேகமாக இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பார்க்குறது இவங்களுடைய வேலை கிடையாது, வேர்ல்டு பேங்க்கோடைய வேலை கிடையாது. ஒன்லி ஃபினான்சிங் தான். ஸோ ஆப்ஷன் B is the correct answer. Question number 20. The World Bank loans are made to. The World Bank வந்து லோனை கொடுக்கறது எதுக்காக, யாருக்கு கொடுப்பாங்க? ஆப்ஷன் ஏ பாருங்கள், சென்ட்ரல் பேங்க் wanted to help in long term economic project. ஒரு கண்ட்ரியோடைய மெம்பர் கண்ட்ரியோடைய சென்ட்ரல் பேங்க்கு, இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் எதுக்காக கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா லாங் டேர்ம் எக்கனாமிக் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆப்ஷன் பி பாருங்கள், கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஆர் டு ப்ரைவேட் கார்பரேஷன்ஸ், ப்ரைவேட்டும் கொடுப்பாங்க. பட் அந்த கண்ட்ரி வந்து கேரண்டி பண்ணும். அந்த ப்ரைவேட் கார்பரேஷன்ஸ் எந்த கண்ட்ரியில் இருக்கோ அந்த கண்ட்ரி கேரண்டி பண்ணும். அந்த கவர்மெண்ட் ஆர் டு ப்ரைவேட் கார்பரேஷன்ஸ் கேரண்டிட் பை தேர் கவர்மெண்ட். ஆப்ஷன் சி பாருங்கள், கவர்மெண்ட் ஒன்லி ஃபார் எக்கனாமிக் ப்ராஜெக்ட்ஸ். கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அது எக்கனாமிக் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான், பொருளாதார திட்டங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆப்ஷன் டி, த வேர்ல்ட்ஸ் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் டு ஃபினான்ஸ் ஷார்ட் டேர்ம் எக்கனாமிக் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்லி. வேர்ல்டு கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. அது ஷார்ட் டேர்ம் எக்கனாமிக் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஃபினான்ஸ் பண்ணுவாங்க.
அப்போ வேர்ல்ட் பேங்க் லோன் யாருக்காக எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட் கார்ப்பரேஷன்ஸுக்கும் கொடுப்பாங்க. பட் அந்த கவர்மெண்ட் கேரண்டி பண்ணும். கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் கொடுத்தா கவர்மெண்ட் இஸ் கேரண்டீடு. இல்லைன்னா ப்ரைவேட் கார்ப்பரேஷனுக்கு கொடுப்பாங்க. அந்த ஒரு கண்ட்ரியில் இருக்க ப்ரைவேட் கார்ப்பரேஷன் கொடுப்பாங்க. பட் தட் ஷுட் பி கேரண்டீட் பை தேர் கவர்மெண்ட். மெயினாக ஐஎஃப்எஸ்சியோடைய ஏமே தான் ப்ரைவேட் செக்டருக்கும் லோனு கொடுப்பாங்க. ப்ரைவேட் செக்டருக்கு லோனு கொடுப்பாங்க. பட் தட் ஷுட் பி கேரண்டீட் பை தேர் கவர்மெண்ட். இதுதான் இதோடைய ஆப்ஷன். இப்போ இந்த கொஸ்டின்லாம் படிக்கும்போது நீங்கள் வந்து டேக் யுவர் ஓன் டைம். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டினை வந்து ரீட் பண்ணி தெளிவாக ரீட் பண்ணி சில கொஸ்டினில் பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். சிலதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த டீட்டெயிலாக ரீட் பண்ணி பார்க்கணும். இப்போ 19th கொஸ்டினாக இருந்தாலும் சரி, 20th கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் தெளிவாக ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இந்த வேர்ல்டு பேங்க் பற்றி படிக்காமல் இருந்தால் கூட நீங்கள் உள்ளே பார்த்தா பார்த்துடலாம். அந்த ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். பட் படிச்சு வச்சுருந்தால் கரெக்டாக தெரியும். ஏன்னா இதோட கொஸ்டின் வந்து ஆப்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த நம்ம படித்ததுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். படிக்கும்போது நம்ம என்ன கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு இதெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கொஸ்டினை வந்து தெளிவாக 4 ஆப்ஷனும் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் விச் ஒன் இஸ் கரெக்ட். அப்போ அந்த கொஸ்டின் ஞாபகம் வைக்கணும். சிலப்போ நாட்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்ததுமே இதுதான் ஆன்சர் சொல்லி ஆன்சர் பண்ணிடுவோம். பட் அங்கே பார்த்துக்கோங்க நாட்னு வெளியே வந்தது தெரியும். எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே வந்தது நம்மளுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கொஸ்டினை வந்து நீட்டாக ரீட் பண்ணுங்கள், ஆப்ஷனையும் ரீட் பண்ணுங்கள், அப்புறம் அந்த ஆப்ஷனையும் கொஸ்டினையும் கம்பேர் பண்ணுங்கள். ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னே ஆன்சர் பண்ணிடக்கூடாது. அந்த கொஸ்டினுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஷன் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம். நமக்கு 3 ஹவர்ஸில் 150 கொஸ்டின்ஸ். நமக்கு தெரியும் 1 minute 1 கொஸ்டின் வச்சா கூட 150 minutes தான் ஆகும் 3 ஹவர்ஸில். அப்போ 30 minutes பாக்கி இருக்குது. அந்த 30 minutes வந்துட்டு என்னென்னா 30 minutesல எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சில கொஸ்டின் மட்டும் தான் இந்த ரீட் பண்ண வேண்டியிருக்கும். சிலதெல்லாம் பார்த்ததுமே ஓரளவுக்கு பார்த்ததுமே சின்ன கொஸ்டினாக இருக்கும், ஆன்சர் பண்ணிடலாம். அந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸான டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகும். ப்ளஸ் அந்த டைமையில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிடணும். அது இல்லாமல் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாலும் லாஸ்ட்டில் கொஞ்சம் டைம் வச்சுட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் கொஸ்டின்ஸையும் பார்க்கணும். அதுவும் கம்ப்ளீட் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் நம்ம வந்து சிலப்போ தப்பாக எழுதியிருப்போம். அதனால் ரிவைஸ் பண்ணுறது பார்க்குறது ரொம்ப நல்லது. திருப்பி ஒரு தடவை பார்க்குறது நல்லது. நம்மளால் மாற்ற முடியும், அந்த ஆன்சரை சேஞ்ச் பண்ண முடியும். பட் நம்ம பேனால் பண்ணுறதுனால 2 ஆன்சர் நல்லா திக்காக மார்க் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து ராங்காக ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கான ஏற்பாடு நீங்களே என்னன்றது டிசைட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம், மாற்ற முடியும், பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.